என்னடி வாய்ஸ் இது? வணக்கண்டா மாப்பிள்ள, நடு ரோட்ல இருந்து அந்த கணக்குல தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். எங்க போறோம்னா முன்னாடி பார்க்கும்போது தெரியும். ஆமால ஒரு லேண்ட்ல இருக்கோம். லேண்டு வாங்க போறீங்களா? சீ இல்ல ஆக்சுவலா நாங்க வந்து சன்செட் போறோம் ஃப்ளமிங்கோ பீச்சுக்கு. ஸோ ஃப்ளமிங்கோ பீச் நாங்கள் மொதல் பிளான் என்ன அப்படின்னா ஹுதாரியாட் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு கண்டுபிடிச்சோம். ஹுதாரியாட்லாம் இல்லை, நான் சொல்லுவேன்னா நீ ஆமாஞ்சாரி மட்டும் பேசுவியா, ஏதாவது தப்பாக பேசி அடிவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐலாண்டு அபுதாபியில் தேடி வச்சுருந்தோம். அது வந்து எக்ஸாக்டாக எங்கள் வீட்டிலேருந்து இன்ட்ராசிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் 2 ஹவர் ஆச்சு. நானும் சொல்கிறேன் 3 மணிக்கு சொன்னேன், போகணுண்டி 6:30க்கெலாம் சன்செட் ஆயிரும் அப்படின்னு. அப்போ தான் அக்கா வந்து கூந்தலுக்கு அந்த புது விதமாக கண்டுபிடிச்சது ஒரு ஐட்டத்தை தேய்ச்சிட்டு இருந்தா. சொல்லுவேன் போல வெந்தயம் தாங்க நான் தேய்ச்ச, வேற எதுவுமே இல்லைங்க. அது வெந்தயமா போட்டிருப்பேன், அதை போட்டு தேய்ச்சி அப்போ தான் அவங்க வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. 4 மணி ஆச்சு கிளம்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 5:30. ஸோ எங்களால் அங்கே போக முடியல. அந்த பிளானை கவுத்துட்டு ஃப்ளமிங்கோ பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருக்கு. கிளம்புன வழியில் இங்கே வந்து பெட்ரோல் ஸ்டாப்பில் நிறுத்தணும். ஆமாம், எங்கள் காரு அங்கே எங்கேயோ நிற்கிது. சுவாதியை நம்ம பார்த்தா எப்படி நம்ம ஷை ஆகுமோ அந்த மாதிரி இவ்வளோ தூரத்து தாண்டி நாங்கள் இங்கே வந்து பேசுகிறோம். அதுதாங்க காரணம். அங்கே நின்று பிரச்சனை என்னன்னா நம்ம இப்படி இங்கே எப்படின்னா நம்ம ஊர்ல என்ன ஆகும்னு தெரியல, இப்படி எடுத்தோம்னாலே பயமுறுத்துறாங்க. நான் தனியா அந்த 2 மாசம் ஃபுல்லா நான் ரோட்ல உட்காந்து இது கேமராவை பிடிச்சிட்டே வந்தேன். எங்க அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க, அதுலயே வச்சு பேசிட்டு வந்தேன். அப்ப இவன்லாம் என்ன பண்ணுவான், இங்க இருக்கிறதுக்கே இவனால முடியலன்றான். ரொம்ப கஷ்டம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தாண்டி அங்க நிக்குது, எங்க அந்த கருப்பு கார் கிட்ட நிக்குது எங்க கார். So welcome to DD Atrocity. வக்காலி கொமட்ல குத்துனானா Atrocity. ஏன் இங்க வந்து நின்று பேசுறோம் அப்படின்னா இவள்கிட்ட சொன்ன கார்லயே பேசலான்டின்ட்டு. இவ தான் எப்ப பார்த்தாலும் எப்படா கார்லயே பேசுற, ஓபன் பண்ணனே கார் இவங்களா அப்படி. இவன் இப்பயாவது இவன் வெளியே போய் வீடியோ போடுவான்னு பார்த்தா இப்பயும் காருக்குள்ளே போறான்னு தள்ளி விட்டுருவீங்களாமா. அதனால சரி இப்படி வந்து வெளியே பார்த்துருக்கோம். இப்படி எப்படியும் நீங்க பார்த்துட்டு யூடியூப் அல்காரிதம் ஒர்க் ஆகுதோ இல்லையோ, இவன் மண்டைக்குள்ள இருக்க அல்காரிதம் இப்போதான் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. இங்கே போகிற வழியில் நாங்கள் வந்து 611 ரோடு தான் எடுத்தோம், எம்ரேட்ஸ் ரோடு. ஸோ ஸ்ட்ரைட் ஒரே ஸ்ட்ரெச் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட காட்டுச்சு. பின்னாடி சன் இருக்கனால மறைஞ்சுன்னே இருக்குது. என்னது புள்ளிங்கோவா? ஃப்ளமிங்கோடி. ஃப்ளமிங்கோனா என்னது? பறக்கும் புறாவா? அடி பிச்சு போட அங்க நிறைய இருக்கும். ஊர் பேர்லாம் நீ பேசாம நீங்க ஃப்ளமிங்கோ பீச்சுன்னு போட்டீங்கன்னா வரும். ராசல் கைமால துபாயில இருக்கிறவங்க எங்க இருக்கிறவங்க போட்டாலும் வரும்டி. உங்ககிட்ட சொல்லிட்டேன், டீட்டெயில் சொல்லும் போது குறுக்க வராத, நம்ம தப்பா தான் பேசுறோம். நான் பேசலனா வேற காமெடியா இருக்க மாட்டேங்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஓகே கைஸ், இவ்வளவு விட்டு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ என் ரூட் நாங்கள் இன்னொரு 1/2 அன் ஹவர்ல ரீச் ஆயிடுவோம். அங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம், நல்லா இருக்கான்ட்டு பார்ப்போம். ஆமாங்க, ஊதா 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 பூவே நல்லா ராஜஸ்தான் காரியாட்ட போட்டு வந்துட்டு இருக்கா. தொலை பேண்ட் புதுசா இப்பதான் அங்க போறேன். ஸ்டைலிஷா மாறிட்டு இருக்கீங்களாக்கா? ஸ்டைலிஷ் தமிழ் எச்சி வாடிங்கிட்டு யாரும் இல்ல, நானும் டான்ஸ் பண்ணிட்டு போறேன், யார் பார்க்க மாட்டாங்க. மலை நடுவில் பச்சை பச்சைன்னு இருக்கு பாருடா. இங்கெல்லாம் ஆக்சுவலா மொட்டை கடை இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஒரு மழை பெஞ்சிச்சுல 2023ல நினைக்கிறேன். அந்த மழை பெஞ்சு அதுக்கப்புறத்துல இருந்து இது வந்து அப்படியே ஃபுல்லா இதாயிடுச்சு. ஜாக்கெட் சாரி கட்டிட்டு இருந்தவங்க இப்படி எடுத்து சாரி எங்க தெரிஞ்சிருமோ அந்த மாதிரி தானங்க பண்ணா. அப்படி எடுத்து இப்படி பேசுறேன். அவங்கள வேற கூட்டி சேரு இது இப்படி அன்னிசியா இருக்குன்ட்டு அப்படி பண்ணேன். ஆளுங்களே பண்ணேன். சரிமா, இங்க ஆக்சுவலா நிறைய ஃபார்மிங், அங்க பத்தியா நிறைய ஃபார்மிங் எல்லாம் பண்றாங்க. கார் அழுக்கா இருக்கு. அங்க எங்க கார் இருக்கு? உங்களுக்கு தெரியுதுலங்க, இப்படி பாக்கும்போது இட்ஸ் a dirty car அப்படி நினைச்சிருக்கோம். காரா இது பாத்தீங்களா? இதுதாங்க, இதான் ஃப்ளமிங்கோ போற பாதை. எஸ் பாதை. சாரி எடுத்து நீங்களே இப்படி இருக்கு. அது வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியுது. இப்படி இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். அது இப்படி எடுத்து விடுவாங்க. What is wrong with you man? எல்லாம் பொம்பளையா இவளை பத்தி என்கிட்ட கொடுத்து ஏன் உயிரை வாங்குறாங்க. பண்டாட்டி ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் புஷ்குன்னு பண்ணிக்கலாம். நாங்க ஆம்பளைங்களுக்குள்ள எங்களுக்கு 1000 இருக்கும்.
இப்படிலாம் சொல்லும் போதுதான் நமக்கு சிந்திக்க தோணும். அவங்கள சிந்திக்க வேணாம். சிந்திச்சா தண்டிக்க தோணும், தண்டிச்சா உனக்கு இந்த மூக்க கடிக்க தோணும். வேணாம். இந்த கவுண்ட் இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. சரிங்க, அங்க போயிட்டு நம்ம சந்திக்கலாம். So finally we reached Flamingo Beach, but sun is gone. 4 மணிக்கு கிளம்புடானா கிளம்பணும். இதுக்கு தான் பெரிய மனுஷங்க சொல்றத கேட்கணும். புரியுதா? இப்படி எல்லாம் பாட்டு பாடிட்டு இஷ்டத்துக்கு ரெடி ஆகி கிளம்புன அப்படின்னா சன்செட் மிஸ் ஆயிடும். நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நீ ஒன்றும் பண்ண வேணாங்க, அவங்களும் எதுவும் சொல்ல வேணாங்க, ஆளை விடுங்க, ஒன்றும் பேச்சலுங்க. சன்செட்டு பார்க்க முடியாம போயிடுச்சுங்க. ஏங்க எப்பவுமே எனக்கு வருத்தம்பா, எனக்கு வருத்தம், எனக்கு ரொம்ப வருத்தம்பா. அங்கேருந்து 1.5 hour ட்ராவல் பண்ணி இது வேற யூகா வரையுடுன்னு காட்டுது. என்ன பிரயோஜனம்? நாங்க வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு லேஸ் பாக்கெட் ஒரு சீட்டோஸும் வாங்கி தின்னமே தவிர நாங்க வேற எதுவும். ஆமா, நான் மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாவ பச்சைலம் குழந்தை வாய் பார்த்துட்டு கை சப்பிட்டு வந்ததியா? சும்மா நீ ஏறினதுல இருந்து டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்கடி. சரியில்லை. சீட் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணா குழந்தை கை சப்பிட்டு வந்தியா? இதுல என்னங்க தப்பு? சரி, அது இப்ப எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்டாங்க. இவங்க எப்பவுமே இவங்க கேங்கே அப்படிதாங்க, டபுள் மீனிங்லயே. என்ன பத்தி என்ன வேணா பேசு, என் கேங்க பத்தி எதுவும் பேசாத. ஏன்னா நானும் அதுலயும் ஒரு தலைவன் தான், கேங்கும் கட்டவேன். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. சன்செட் பார்க்க முடியாம போயிருச்சு. கொஞ்சமாவது மூஞ்சில அந்த வருத்தம் இருக்கா பாருங்க. லேஸ் பாக்கெட் எடுத்து பேக்குள்ள ஒளிச்சு தாங்க வச்சிருக்காங்க. குப்பை போட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காருக்குள்ள குப்பை போட வேலை வச்சுக்காத. யாரோட லேஸ் பரிதாபம். இங்கதாங்க உப்பு தண்ணி வாசனை, அந்த மீன் வறுக்கிறது, நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த மெரினா பீச்சுக்குள்ள வந்தோம்னா இங்கதான் லைட் ஹவுஸ் இருக்கும். அப்படி கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கும், ஆனா இங்கதான் இருக்கும். ஆமா, அது இருக்கு. அதுக்கப்புறம் இங்க எல்லாருமே பார்பிக்யூ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல அவங்க போட்டு சுந்தரி அக்கா நமக்கு தருவாங்க. இங்க நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சுந்தரி அக்காவை மாதிரி நம்ம வீட்ல இருந்து எல்லாம் தடவிட்டு. ஆனா உள்ள வரும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறமா கடல் உப்பு தண்ணி வாசனை அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா குட் ஸ்பாட் டு விசிட் கைஸ். ஆமாங்க, வந்து பாருங்க. ஆனா என்ன, ஆனா சன்செட் நிலா வந்துருச்சு பாத்தீங்களா? அத பாருங்க நீங்க. சன்செட் காட்டுறது கூட்டு வந்து 3 ரைஸ் காட்டிட்டு இருக்கு பாருங்க. கால் நினைப்போம் நம்ம சடங்கு சம்பிரதாயத்தைப்படி கடல்ல வந்து கால் நினைக்காம போக கூடாது. ஆக்சுவலா பீச் வந்து அங்க இருக்கு. ஆனா இங்க வரைக்கும் நைட்டு தண்ணி வரும் போல. அங்க ஒரு மார்க் இருக்கு பாத்தியா, அது வரைக்கும் தண்ணி வரும் போல. ஆழ்ந்த கடல் இல்லடி, கடல் அந்த மேலே ஏறி வரும்ல, அதை சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் கிட்ட போய் பார்ப்போம். இங்கே வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஃபுல் ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு செட்டப்போட இறக்கிருக்கலாம். அந்த செட்டப்லடி பார்பிக்யூ செட்டு மஞ்சு வாங்குது. சன்செட்டு பார்க்க முடியாம போயிடுச்சு. இன்னொரு நாள் சீக்கிரமே துபாயிலேருந்து வரீங்கன்னா ஒரு 4 o'clock வந்து இங்கே 6 மணிக்கு முன்னாடி ரீச் ஆகிற மாதிரி வாங்க. அப்படின்னா தான் அழகாக பார்க்கலாம். இல்லைனா இப்படி 3 ரைஸ் தான் பார்க்க முடியும் நம்மளால. சன் போயிட்டாப்புல வெறும் மஞ்சள் வானம் மட்டும்தான் இருக்கு. அது சன்னை தான் நம்ம பார்த்துருக்கோமே, அது இறங்குறதும் மேலே வர்றதும் எல்லாம் இது என்ன இருக்கு. ஏதோ பேச வந்து ஏதோ பேசி முடிச்சிருக்கா, வேற ஒன்றும் இல்லை. இல்லை ஆனந்து, இல்லை ஆனந்து எங்கடி போற? ஃபோட்டோ எடுக்கணுமா? ஏய் ரொம்ப பின்னாடி போகாத, நான் சந்தோஷப்பட்டுருவேன். என்னதான் சூரியன் வந்து போயிருந்தாலும் இந்த வானம் பாரு சூப்பராக இருக்குல்ல. ஒரு மாதிரி என் வாழ்க்கையில் ஆண்டவன் எவ்வளோ கேவலம் வரைஞ்சிருக்கான் பாருங்களேன். எல்லாரும் சொல்ற மாதிரி நீயா தான் தேடிக்கிட்ட. ஆமாண்டி, அப்படியே தான் இருக்கும். அக்செப்ட் தி பெயின். அப்ப நீ பெயின்ங்கறத ஒத்துக்கிறியா? நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். எப்படி இருந்தது சன்ரைஸ்லாம்? சன்செட் சொல்லு என்னன்னே. அதான் நம்ம ஒரு பிளான் பண்ணி போனா ஆண்டவன் ஒரு பிளான் பண்ணுவாங்கிறது பழமொழி. ஆனா நம்ம ஒரு பிளான் பண்ணா பொண்டாட்டியை நம்பி தான் நம்ம ஒரு பிளான் பண்ணணுங்கிறது புதுமொழி.
ஆமா அப்புறம் நீ சன்செட்டுக்கு வாங்கடின்னு சன்செட்டுக்கு வராம வெறும் ஆரஞ்சு மேகத்தை போய் பார்த்துட்டு வந்துருக்கோம். வேற என்ன பண்ற? அதுவும் ஒரு சன் இருந்த இடம் தானே. அது சன்செட் நீங்க அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்டா ஒரு 2 hours டிராவல் பிளான் பண்ணிட்டு போங்க. வீட்ல மொட்டை மாடியில நார்த் நீங்க ஒரு இது காம்பஸ் இதை வச்சுக்கோங்க. அதுல நார்த் இது எங்கேயாவது இருக்கும், நார்த்லயே ஈஸ்ட்லயே உதிக்கும். அப்ப எங்க உதிக்குமே தெரியல. அதுக்கு அப்புறமா நம்ம மொட்டை மாடிக்கு பின்னாடியோ இல்ல இந்த சைடு இந்த சைட்லயோ மறையறதுக்கு பாப்போம். அப்ப போனா 5 மணிக்கு மேல போய் உட்கார்ந்தோமா. அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு சீ அந்த ஒரு கடல் அந்த ஒரு ஃபீலிங்ல நீ உள்ள போனவனே அப்புறம் என்னதுக்கு சொன்ன மெரினா மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்ன? அப்புறம் அந்த ஒரு ஃபீல் வேணும்னா தோசை வேணும்னா காசு கொடுத்து தான் ஆகணும். தோசை வேணும்னா நான் வீட்லயே சுட்டு மாவை அரைச்சு மங்கன்னு சுட்டு நீ இந்தியா கிளம்பு. நீ இந்தியா கிளம்பு. இங்க என்னத்துக்கு இங்க வந்து இப்போ இது பார்க்கணும் அது பார்க்கணும் எதுக்கு இங்க வந்து இந்தியா கிளம்பு. இந்தியாலே இருந்து தோசை தின்னுட்டு இருக்கு எதுக்கு வர? நீ துபாய் கேவலமா பேசுறீங்க. துபாயவே வா. நான் எந்த விதத்துலயும் எந்த காரணத்தை கொண்டு நான் துபாய் நான் எதுவுமே பண்ணல. அது வந்து கண்கண்ட தெய்வம். அதெல்லாம் பண்ணல. நீங்க அதான் முன்னாடி நாங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு நல்ல ஏரியா ஃபேமிலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனா விண்டர்ல தான் வர முடியும்னு நினைக்கிறேன். சம்மர்ல ஆக்சுவலா இங்க இருக்க சீஸ் எல்லாமே கொஞ்சம் சீஷோர் ஏரியாலாம் போக முடியாது, பயங்கர ஹியூமிடா இருக்கும். ஸோ அதனால விண்டர்ல வரீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 5 மணிக்கெல்லாம் நீங்க பீச்ல ரீச் ஆகுற மாதிரி வாங்க, அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா. ஆனால் அங்கே நல்லா நிறைய பேர் செட் பண்ணி பார்பிக்யூ எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே வாஷ்ரூமு எல்லாமே இருக்குது. நோ ப்ராப்ளம். இன்னொரு தடவை எப்படி போகணும், ஆனால் அது வீடியோ எடுக்க மாட்டோம். ஏன்னா எத்தனை தடவை ஒரே இடத்த எடுக்கிறது. இன்னொரு தடவை நாங்களும் முன்னாடியே பிளான் பண்ணி வீட்டு மொட்டை மாடிலையும் ஏன்னா துபாயில மொட்டை மாடி கிடையாது, அதனால நான் மொட்டை மாடியில பார்க்க முடியாது. பால்கனில வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க பால்கனி. சரிங்க, சன்செட் ஆவறது பால்கனில என்னால பார்க்க முடியாது. நான் கீழே இறங்கி கிரவுண்ட்ல போய் நின்று ரோட்ல நின்னாதான் நான் பார்க்க முடியும். ரோட்டை டாப்பா அப்படி பார்த்துட்டு இருந்தா பால்கனி அடிச்சுட்டு போயிடும். இன்னொரு நாள் இன்னொரு புது ஏரியால இருந்து இல்லனா எங்க கிச்சனுக்குள்ள இருந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விட பெறுவது உங்களின் நான் டிடிஆர் சிட்டிஸ். பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ப்ளீஸ். பை.